ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி. இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது முடி வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டுட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 வந்து நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருங்க. அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நம்ம கழுவி வச்சோம் இல்லையா கறிவேப்பிலை, அதுவும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப அதில் இருக்கும். நம்ம கழுவுனதுனால இந்த தண்ணிலாம் வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு பொதுவாக கறிவேப்பிலை எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதில் நான் வந்து ரொம்ப வந்து இதை கொரன்னு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப மழன்னு அரைக்க தேவையில்ல. இதில் கொஞ்சம் தேங்காயும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்மளுக்கு தாளிப்பு பெருசாக எதுவும் தேவைப்படாது. இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் காஞ்ச மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிட்டு அதில் போட்டுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு 2 நாள் இதை செஞ்சிங்கனாலே போதும். நம்மளுக்கு முடி வளர்றது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ மக்களே. கமெண்ட்ஸில் எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.